வணக்கம், இது உங்கள் பிளாக்ஸி. நேற்று ஒரே நாளில் எத்தனை விஷயம் மக்களுக்கு எதை பேச எதை யோசிக்க அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருந்திருப்பாங்க. அவ்வளோ விஷயம் நேற்று மட்டுமே நடந்திருக்கு. அந்த காலத்தில் ஸ்டாலின் ஐயா முதலமைச்சராக இருக்கும்போது என்ன பார்க்குறீங்க, அந்த காலத்தில் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இப்போ 42 நாட்களில் 263 குற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம 10 வருஷம் பின்னாடி போயிட்டோம். இன்னும் 5 வருஷம் முடியறதுக்குள்ளே ஒரு 50 வருஷம் இல்லை 60 வருஷம் 100 வருஷம் பின்னாடி போயிடுவோம்ல. அப்போ அந்த காலம் தானே. இப்போ 10 வருஷம் பின்னாடி போயிட்டோம் அப்படின்னா அந்த காலம் தானே. அந்த காலத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கெல்லாம் என்னென்னா ஒரு பயம் இல்லாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்றியத்தில் ஏதோ ஒரு டீலிமிட்டேஷன்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று கொண்டு வராங்க அப்படின்னா சரி, ஓகே, டிஎம்கே ஆட்சி செஞ்சிட்ருக்கு, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு இருக்கும். நம்ம பேசுவோம், டீலிமிட்டேஷனை என்ன கொண்டு வந்தால் என்ன ஆகும், ஏன் பிஜேபி கொண்டு வருது, இதை தடுக்கணும் அப்படி எல்லாமே நம்ம பேசுவோம். யாரும் பேசாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்மளுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் இருக்கும், திமுக அதை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான உணவு, இருப்பிடம், இது எல்லாமே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. விஜய் அவர்கள் கூட ஒரு தடவை பேசியிருப்பார், நம்மளுக்கு அடிப்படை தேவையான உணவு, இருப்பிடம் கூட இல்லாமல் இருந்துடலாம், ஆனால் குற்றங்கள் அதிகமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இதில் கேம்பெயினில் அப்போ பேசியிருப்பார். இப்போ என்னென்னா எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் அன்றாட தேவைகளான இந்த கரண்ட்டு இதெல்லாமே பிரச்சனை தான். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா முதல்வருடைய தொகுதியான பெரம்பூர்லேயே லோ வால்டேஜ், ஃபேன் ஓடலை, லைட்டு மட்டும் அப்படி பல்ப் மட்டும் இப்படி எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. ஃபேனே ஓடலைன்னா ஏசி எப்படி ஓடும்? அவ்வளோ கஷ்டம். ஈவினிங்லேருந்து நைட்டு முழுவதும் ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் அப்டேட் என்னென்னா லோ வால்டேஜ் தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி அடிப்படை தேவைகளுக்கே நமக்கு கஷ்டம், எல்லாமே கஷ்டமாக தான் இருந்துட்டுருக்கு. இந்த கஷ்டத்தோட கஷ்டமாக இவங்க பண்ணுற கூத்தெல்லாம் இருக்குல்ல, இந்த தாவேக்காவினர் கூத்து, அதை பேசுகிறதுக்கு வர நம்மளுக்கு நேரம் சரியில்லை. அதனால் நம்மளை ஃபுல் ஃபோக்கஸ்டாக என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சிஎம் வந்துட்டார். இப்போ நம்மளுக்கு ஒன்றியத்தில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, எதை பற்றியும் கவலை இல்லை. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒன்றியம் என்ன இயங்காமல் நான் அசைந்தால் அசையும் அந்த பாட்டில் அப்படியே நிற்கும்ல எல்லாமே, அதே மாதிரி மற்ற ஸ்டேட்லாம் அப்படியே நிற்குதா? இல்லை ஒன்றியம் எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே நிற்கிறாங்களா? அப்போது என்ன நடந்துட்டுருக்காங்க, அவங்க என்னதை நம்மளுக்கே தெரியாமல் பில்லை பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, எதுவுமே நமக்கு தெரிய போகிறதில்ல. ஏன்னா நம்ம இங்கேயே மன்றாடிட்டு இருக்கோம். நிஜமாக சொல்கிறேன், மன்றாடிட்டு இருக்கோம். டே டு டே நம்மளோட எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. எல்லா பிரச்சனைக்கும் இல்லை, எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில், கரண்ட் இல்லை, அது இல்லை, பெண் பாலியல் குற்றச்சாட்டு, அது இதுன்னு ஏதோ ஒரு குற்றம். இதை பற்றியே நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கு இதுக்குள்ளேயே நம்ம சிக்கிட்டு இருக்கோம். வேவுக்குள்ளே சிக்கின மாதிரி, கடலோடைய அலைகளுக்குள்ளே சிக்கி தவிச்ச மாதிரி தவிச்சிட்ருக்கோம். நம்மளுக்கு மற்ற எதை பற்றியும் கவலை இல்லை, என்ன நடந்தாலும் பரவாயில்ல. இப்போது ஒன்றியம் எத்தனை பில் பாஸ் பண்ணாலும் நம்மளுக்கு தெரிய போகிறதே இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சோஷியல் மீடியாவில் நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே டிஎம்கே பார்த்துக்கும்பா, அந்த கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட்டு, ஒன்றியத்தால் பிஜேபியால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினச்சா பெரும்பாலும் சண்டைகளோ இல்லை ரீட்வீட்டோ யாரையாவது 4 பேரை நக்கல் பண்ணிட்டு அப்படி இருக்கும். ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த நார்த் இந்தியா மீடியாஸ்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறவங்களாம் அங்கே ஏதோ நடக்கிறதெல்லாம் தூக்கிட்டு ஷேர் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் திமுக அரசே ஒன்றியத்தின் மீது மிகுந்த கவனத்தோடு இருக்கிறனால அவங்க என்ன பில் பாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாலும் உருட்ட ஆரம்பித்தாலும் உடனே கொண்டு அவங்களுமே பேசுவாங்க. ஸோ நம்ம அதை பற்றியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். நம்மளோட நாலேஜுக்கு அது வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் ஃபேஸ்புக்லேயோ இல்லைனா எக்ஸ்லேயோ பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 போஸ்ட்டு தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த 10-20 போஸ்ட்டுமே இந்த தாவேக்கா சம்மந்தப்பட்டதாக வந்துட்டே இருந்துச்சுன்னா எங்கேயோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தவங்க ஒன்றியத்தை பற்றி பேசினா கூட நம்மளுடைய கண்ணில் பட போகிறதில்லை. அதனாலே நம்ம அதை பற்றி பேச போகிறதில்ல. அதனாலே நம்மளுக்கு அதெல்லாம் தெரிய போகிறதும் இல்லை. ஏன்னா நம்ம பேப்பர் படிக்கிறதே இப்போ ஃபேஸ்புக்லேயும் எக்ஸ்லேயும் இன்ஸ்டாலேயும் தான் அப்படிங்கிற மாதிரி நிலைமை விட்டது. அதனால் நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, இப்போது இந்த சங்கிங்க பிஜேபின்னு சொன்னோடனே நம்ம பிஜேபி அக்கா குஷ்பு அவங்க ஞாபகம் வந்துட்டாங்க. அவங்களுமே நேற்று விஷயத்தில் ஒன்று தானே. ஏன்னா அவங்க பொண்ணுக்கு நேற்று தான் கல்யாணம். நேற்று நடந்த பல அஜால் குஜால் மேட்டரில் அதுவும் ஒன்று. அதாவது அவங்க கல்யாணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஒண்டியாக தான் வந்தாங்களாம். வெயிட் அப்படியே உங்களோட இமேஜினேஷனை ஸ்டாப் பண்ணுங்கள். நான் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்ச சிரஞ்சீவி காரு, அவர் ஃபேமிலியோடு வரல, ஒண்டியாக வந்தார் அப்படின்னு சொல்ல வந்தேன். அப்புறம் ஒரு நடிகை அவங்களுடைய காதலன் கூட வரல, அவங்க காதலன் விஜய் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் இமேஜினேஷன் அப்படியே கட் பண்ணுங்கள். நான் தமன்னா அவங்களுடைய காதலர் விஜய் வர்மா கூட அவங்க பிரேக்கப் ஆகிட்டாங்க, அதனால் அவரை கூட்டிகிட்டு வரல, அவங்க தனியாக தான் வந்தாங்க அப்படின்னு சொல்ல வந்தேன்.
இந்த பாருங்கள், இந்த ஆட்டெல்லாம் இங்கே கிடையாது, நம்ம சேனலில் கிடையாது. நம்ம பர்சனல் அட்டாக்லாம் பண்ண போகிறதில்ல, நம்ம யாரை பற்றியும் பேச போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொன்னால் ஒண்டியாக வந்தவங்களுக்கு. இப்படி ஒண்டியாக நிறைய பேர் வந்திருக்காங்க அப்போ அந்த கல்யாணத்துக்கு. நேற்று அந்த கல்யாணம் நடந்துச்சு, அதை பற்றி யாராவது பேசுனீங்களா? பாருங்கள், பேசாமல் விட்டுட்டீங்க. ஆனால் நம்ம அந்த விஷயத்தை பற்றி பேச போகிறதில்ல, அது ஆல்ரெடி வந்து நிறைய பேர் அடித்து துவச்சி காயப்போட்டாச்சு. பட் இந்த மராத்தானுக்கே வாங்க திரும்ப. இந்த மராத்தானுக்காக வந்து ஜூலி அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டாங்கங்க. இவன் நம்ம நிறைய வாட்டி இவனை பேசியாச்சு. அதாவது உடம்பு வளர்த்த அளவுக்கு வந்துட்டு மூளை வளர்ச்சி இல்லை. இந்த உடம்பும் வளரணும், ஆளும் வளரணும், அறிவும் வளரும்னு சொல்லுவாங்களா. அப்போ இந்த மேல் மாடி கொஞ்சம் காலியாக இருக்கிறவன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பேசுகிறான்னு பார்ப்போம். ஜூலி அவர்களுக்காக நான் பேசிட்டு இருக்கும் போதே வீடியோவும் பின்னாடி நான் போட சொல்கிறேன். திடீர்னு மேடம் கிட்ட ஜிபே வந்துச்சு போல, டக்குன்னு ஒரு வீடியோ விட்டாங்க, பாருங்களேன் அந்த வீடியோவை. சாருக்கு அப்புறம் எப்படி ரவுட் மாஃபியானா டெய்லி கொடுக்குறாங்களா இல்லை மந்த்லி கொடுக்குறாங்களா? நீ மட்டும் எதுக்கு உட்காந்து குழச்சிட்டு இருக்க? எப்போ பாரு காரில் உட்காந்து ஜூலியை வந்து வீடியோ போட்டு கலாய்க்கிறதான் உன் வேலை. உனக்கு என்ன ரவுட் மாஃபியாலேருந்து காசு வருதா? சரி, ஓகே, பார்க்கலாம். ஆதவனா காலையில டைவர்ஷன் தெரப்பிலாம் ஆரம்பிச்சிட்டியா போல இருக்கு. இது வரைக்கும் இந்த வெள்ளை இருக்கேன் நொல்லை இருக்கேன் உனக்கு தூக்கிட்டு வந்தீங்க. திமுக ஊழல் பண்ணிருக்குன்றத ப்ரூவ் பண்ண முடியல. அதை டைவர்ட் பண்றதுல காலையில ஒரு 3 கிலோமீட்டர் மேரத்தான் ஓடிட்டு இருக்கிறது இந்தியாவிலே முதலமைச்சர் 3 கிலோமீட்டர் மேரத்தான் ஓடினான்னு சொன்னீங்கல்ல. உங்களுக்காக ஒரு சின்ன ஃபேக்ட். அதாவது நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் முதலமைச்சர் தெரியுமா, உமர் அப்துல்லா, அவர் வந்து 21 கிலோமீட்டர் மேரத்தான 2 மணி நேரத்துல முடிச்சிருக்காரு. மேரத்தானுக்காகவே ஒவ்வொரு மாநிலங்களா போய் மேரத்தான்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு. சரி, அதை தாண்டி அடுத்த ஹரியானா முதலமைச்சர் நயப் சிங் சைனி, அவரும் வந்து மேரத்தான் ஓடுறதுல வந்து கில்லாடி. பிளஸ் கோவா முதலமைச்சர் அண்ட் இவ்வளவுக்கு நம்மளோட மினிஸ்டர் மாசுவானன் கூட இப்போ காலையில எஞ்சி 4 மணிக்கு வந்து ஜாகிங் போவாரு. அங்க போயிட்டு இந்த பார்க்ல விளையாடுற பசங்களை எல்லாம் ஊக்குவிப்பாரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஆஸ்திரேலியா, லண்டன், அமெரிக்கா எல்லாம் மேரத்தான் ஓடிப்பாரு. சும்மா ஸ்டிக்கர் ஓட்டணும், இந்த ஊழல் விஷயத்தை திரும்பணும்ன்றதுக்காக காலையில ஒரு டைவர்ஷன் தெரப்பி எல்லாம் தூக்கிட்டு வர ஒரு மனுஷன் வந்து ஒண்ணு போய் சொல்லலாம். ஏக்கர் கணக்கில் நான் போய் சொல்றது, அதுவும் போதை பொருள் ஒழிப்புக்கு. பாட்டிலோட போன கதெல்லாம் ஞாபகம் இருக்கும்ல. ஒரு பட்டில சொல்லுவாரு, அவன் அந்த சைனா நாட்டுக்காரன் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கான், மோதிவி என்னத்தை கண்டுபிடிச்சிருக்கு பாருங்கிற மாதிரி எந்தெந்த ஸ்டேட்ல யாரெல்லாம் எவ்வளவு தூரம் ஓடி இருக்காங்கன்னு மேடம் ஃபேக்ட் செக் பண்ணிருக்காங்க. மேடம் எல்லாத்தையும் ஃபேக்ட் செக் பண்ண நீங்க 2 நாள் முன்னாடி சட்டமன்றத்துல இருந்து ஒரு டீம் ஓடினாங்க. அந்த ஓட்டத்தை மட்டும் நீங்க ஃபேக்ட் செக் பண்ணிருந்தீங்கன்னா, அதை நீங்க மென்ஷன் பண்ணிருந்தீங்கன்னா அது ஒண்ணு போதுமே. திமுக காரர்கள் எவ்வளவு அழகாக ஓடுகிறார்கள். நாங்களாம் கண்டிப்பா அந்த அளவுக்கு எங்க என்ன சும்மா நீங்க மேரத்தான்ல ட்ரக்ஸ் ஒழிக்கணும்ன்றதுக்காக ஓடினாரு. ஆனா உங்க டீம் ஓடினாங்க பாருங்க ஒரு ஓட்டம், நீங்க அதை விட்டீங்க மேடம். மத்த ஸ்டேட்ல கோவா ஸ்டேட்ல என்ன அப்படின்னா ஜூலி சொல்ல வர்றது இதுதான். அதாவது ஆதவர்ஜுனா வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரான இவர் தான், விஜய் அவர்கள் தான் முதல் முறையாக இந்தியாவிலே மாரத்தான் ஓடின, அது 3 கிலோமீட்டர் ஓடின ஒரு தலைவர் அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க? ஆல்ரெடி ஹரியானா, அதுக்கப்புறம் வந்து ஜம்மு காஷ்மீர், இன்னுமே வந்து கோவாலாம் அவங்க சொல்ல வந்தாங்க. இந்த முதலமைச்சர்கள்லாம் வந்து நிறைய மாரத்தான் வந்து ஓடிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. இதுக்கு வேணா பதில் சொல்லியிருக்கணும். அதை வந்து ஃபேக்ட் செக் பண்ணிட்டு வீடியோ போட்டிருந்துருக்கலாம், இல்லை போடாமல் இருந்திருக்கலாம். இந்த அவசரம் கொடுக்க அதான் மூளை வளர்ச்சி அற்ற இது என்ன சொல்ல வருதுன்னா, சந்தானம் வந்து ஒரு படத்தில் வந்துட்டு ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நாய் மூதேவி எதையோ கண்டுபிடிச்சிட்டு வருது பாரு அப்படின்னு சொல்லுவார்ல. அதை வந்து இவன் சொல்கிறான், இதை தான் நீ தூக்கிட்டு வந்தியான்னு. நானும் அதே கேள்வியை கேட்குறேன். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டு வரான், மூதேவி, மூலசத்த மூதேவி நாயே, நீ என்னத்தை தூக்கிட்டு வந்திருக்க? இப்போ ஆதவர்ஜுனா ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். அவருக்கு இந்தியா முழுவதும் எங்கெல்லாம் வந்து மராத்தான் நடந்துச்சு அப்படிங்கிற லிஸ்ட் வேணால் தெரிஞ்சிருக்க வேண்டாம். ஆனால் ஒரு ப்ரெஸ் மீட்டில் போயிட்டு நம்ம ஒரு தகவலை சொல்ல போகிறோம் அப்படின்னா அது உண்மைதானா, நம்ம வந்து ஃபேக்ட் செக் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு காஷனாவது அந்த மண்டையில் ஓடி இருக்கா? முதலாக எங்களோட தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் வந்துட்டு 3 கிலோமீட்டர் ஓடி இருக்காருன்னு சொன்னால் லைவ்ல ஓடும், எல்லா டிவி சேனல்லையும் வந்து பேசுவாங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு பேசு பொருள் ஆக்கப்படும் இந்தியா முழுவதும். அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டில் கண்டமேனிக்கு என்னத்தையும் அடிச்சு விடக்கூடாது. யாராவது இதற்கு முன்னாடி முதலமைச்சர்கள் ஓடி இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு வந்து பேசணும்னு தோணலை. அதுக்கு நீ முட்டு கொடுத்துட்டு இருக்க. யார் ஓடினாங்களாமா? அதாவது 3 நாட்களுக்கு முன்னாடி சட்டப்பேரவையில் சபாநாயகர் அவர்கள் வந்து பேரவை முடிந்தது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எழுந்து போனார் இல்லையா, அவங்க ஓடின ஓட்டத்தை பற்றி நீ பேசியிருக்கணும். அதாவது நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் பயந்து ஓடிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அதற்கே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, அதாவது பட்டிமன்றத்தில் பேசி இந்த மணி அடித்ததுக்கப்புறம் கூட 2 நிமிஷம் அப்படின்னு கேட்டுட்டு பேசுவாங்கல்ல, அந்த மேடையிலிருந்து வந்தவர் தான் வந்துட்டு ராஜ்மோகன் அவர்கள். அதனால் ராஜ்மோகன் அவர்கள் வந்து சட்டமன்றம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னதுக்கப்புறமும் சார்
அப்படின்னு கேட்டுட்டு 2 நிமிஷம் பேசணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு. அவங்க வந்து சட்டமன்றம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. மறுநாள் வந்து உதயநிதி அவர்கள் வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்திருந்தாரு. நாங்கள் வீட்டுக்கு போய் டிவி ஆன் பண்ணால் நீங்கள் என்ன ஆத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இவனுங்க அதைத்தான் ஓடி போயிட்டாருங்கிறாங்க. ஏண்டா இதுக்கு நீ பதில் சொல்லும் போதே உனக்கு 41 பேர் செத்து கிடந்தப்போ நம்ம தான் வந்து கூட்டத்தை கூட்டியிருக்கோம். அது வந்து எந்த காரணத்தின வேணாலும் வந்து மரணம் நடைபெற்று இருக்கட்டும், அதுக்கு திமுக காரணமாக இருந்திருக்கட்டும், இல்லைனா செந்தில் பாலாஜி அவர்கள் காரணமாக இருந்துக்கட்டும், இல்லைனா விஜய் அவர்கள் லேட்டாக வந்தது காரணமாக இருந்துக்கட்டும், இல்லை எல்லாருமே மூச்சு திணறும் போது விஜய் அவர்களுக்கு பாட்டிலையும் செருப்பையும் தூக்கி போட்டு அவரோட அட்டென்ஷன் சீக்கிங்காக எல்லாம் பண்ணாங்க, அதை கூட கவனிக்காமல் 10 ரூபாய் அப்படின்னு பாடினதாக இருக்கட்டும், என்ன வேணால் காரணமாக இருந்துட்டு போட்டோம். ஆனால் இறந்துட்டாங்க, மரண செய்தி நீங்கள் வந்து அதுவும் ஒரு ப்ரைவேட் ஜெட்டு, அவர் வந்து ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. எனி டைம் வந்து அவர் வந்து ஒரு ஜஸ்ட் கிளியரன்ஸ் மட்டும் கேட்டுட்டு வந்து கிளம்பி போகலாம். ஒன்றும் ஃப்ளைட்லாம் புக் பண்ணிலாம் ஒன்றும் வரல. இவர் வந்து மிஸ் பண்ணிட போகிறதும் இல்லை ஃப்ளைட்டை. அப்படி இருக்கும்போது ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் அதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து செய்தி வந்திருக்கும் ஃபோனில், இந்த மாதிரி மக்கள்லாம் இறந்துட்டுருக்காங்க, மாற்று கட்சியினர்லாம் வந்துட்டாங்க, நீங்களும் வாங்க, இல்லை என்ன செய்ய அப்படின்லாம் வந்திருக்கும். அப்படி இருந்தும் ஒரு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாரு. அங்கே பத்திரிக்கையாளர்கள் ஆல்ரெடி இருக்கிறாங்க. அவங்க கேள்வியை முன்வைக்கும் போது அதற்கு நின்று பதில் சொல்ல திராணி இல்லாமல் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது தானே வந்து இதை துர்மரணங்கள் ஏற்பட ஆரம்பித்தது. அப்போ நம்மளும் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கலாம், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம். என்ன வேணால் நடக்கட்டும், நான் போய் அங்கே நிற்பேன் அந்த மக்களுக்காகன்னு சொல்லிட்டு திரும்பி வந்தாரா? ஓடி தானே போனார். எங்களுக்கெல்லாம் அதுதான் ஞாபகம் வருது. எங்களுக்கு ஒன்று உதயநிதி அவங்க வந்து மணி அடித்ததுக்கப்புறம் ப்ராப்பராக கிளம்பி போனதெல்லாம் ஞாபகம் வரல. உங்களுக்கு அது ஞாபகம் வரல? வெக்கமா இல்லை? இது பேசும்போது உனக்கு அது மைண்டில் வரவே இல்லை. இதை வந்து திரும்பி வந்து எல்லாரும் வெக்கமா இல்லை? உனக்கு இது மைண்டில் ஞாபகமே வரல. இதை பேசும்போது எல்லாரும் திரும்பி வந்து இதையே கேட்பாங்க நம்மக்கிட்ட அப்படின்னு கூச்சனாச்சால? எப்படி கூச்சனாச்சால? எப்படி கூச்சமே இல்லை. அதுக்கப்புறம் இவருக்கால இந்த மூளை சத்தவன் வந்து ஜூடி கிட்ட என்ன கேள்வி வைக்கிறான் அப்படின்னா, அதாவது திமுக மீது இவ்வளோ ஊழல் இருக்கே அதை பற்றி பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஜோகோவுடைய ஓனர் சிஇஓ வந்து ஸ்ரீதர் வேம்புவே வந்து ஒரு பதிவு போட்டிருக்கார் தெரியுமான்னு. ஸ்ரீதர் வேம்பு யார்? அந்த ஆள் அவங்களுடைய பொண்டாட்டி பிள்ளையே பார்க்காம மொத்த சொத்தையும் வந்துட்டு டிவோர்ஸ் கொடுத்தா அலிமனி கொடுக்க வேண்டியிருக்கும் ஜீவனாம்சம் சொல்லிட்டு சொத்தை வந்து அவங்களோட அக்காவுக்கும் அக்கா வீட்டுக்காருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அங்கேருந்து சொல்லாமல் கொல்லாமல், அதுவும் வந்து ஆட்டிசமில் பாதிக்கப்பட்டிருக்க குழந்தை, உங்களுக்கு பொண்டாட்டி பிடிக்கலன்னா கூட நீங்கள் வந்து ஏன் உங்களோட குழந்தை தானே அது, உங்களுடைய குழந்தை தானே அது, அதுக்கு நீங்கள் அலிமனி கொடுக்க மாட்டிங்களா? அதை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக வெளிநாடு வாழ்க்கையே வேணாம் நம்ம, ஆனால் அதுக்கு காசு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக பக்காவாக எல்லாத்தையும் அக்கா பேர்லேயும் அக்கா வீட்டுக்கார மேலேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஓடி வந்தவர். அந்த அம்மா அங்கே கேஸ் கொடுத்து அவங்க வந்து கலிஃபோர்னியா கோர்ட் வந்து இவருக்கு எக்கச்சக்க ஃபைன் போட்டிருக்கு, அது ப்ரூவ் ஆகி. அதுக்கு மறுபடியும் வந்து மேல்முறை போயிருக்காருன்னு நினைக்கிறேன், மேல்முறையீடுக்கு. இவர் பெரிய ஒழுங்கு ஜோகோடைய சிஇஓன ஸ்ரீதர் வேம்பே சொல்லிட்டாராமா. உங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி எனக்கு வாயில் தான் வந்துடப்போகுது. சரி, இப்போ அவர் போட்ட ட்வீட் என்ன, அதுக்கப்புறம் நந்தகுமார் டிவிக்கே அவர் வந்து இந்த திமுக மீது வைத்த குற்றச்சாட்டு என்ன, இப்போ அவர் மீது வைக்கப்பட்டிருக்க குற்றச்சாட்டு என்ன அப்படிங்கிறத நிறைய பேர் பேசல, அதை பேசும். அதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஊழல் அப்படிங்கிற விஷயத்த முதலில் வந்து நிர்மல்குமார் தான் தூக்கிட்டு வந்தார். ஆர்எஸ்எஸ் நிர்மல்குமார் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் யாரோ நினச்சிட போகிறீங்க, மின்சாரத்துறை அமைச்சர் தான் வந்து அதாவது திமுக வந்து ஒரு விஞ்ஞான ஊழல் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. திமுக மீது குற்றம் சொல்கிற அத்தனை பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விஞ்ஞான ஊழல், ஏன்னா உங்களுக்கு ப்ரூஃப் பண்ண முடியாது, அதனால் இந்த காஷனான ஒரு வார்த்தையை போட்டுட்டேன்னா வந்து எங்களால் ப்ரூஃப் பண்ண முடியலங்க, அவங்க விஞ்ஞான ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஊழல்ங்கிற ஒரு கட்சியாகவே காமிக்கிறதுக்காக. ஆனால் போயிட்டு பத்தி உருட்டின A1 A2 ஆன அதிமுக ஜெயலலிதா அம்மையாரையும் சசிகலாவையும் விட்டுருவானுங்க. அந்த கட்சியிலேருந்து வந்தவர் தான் அந்த நிர்மல்குமார். முதல்ல வந்து ஆர்எஸ்எஸ், அப்புறம் பிஜேபி, அப்புறம் அதிமுக, இப்போ தாவேகா. அவர் வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறார் அப்படின்னா, இந்த கான்ட்ராக்டிங் பிரித்து கொடுத்து உங்க ஊழல் பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் 2 பேர்கிட்ட வந்து கான்ட்ராக்ட் கொடுத்தனா பெரிய ஊழலாக தெரிஞ்சிடும், பெரிய காசை அடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும், அதனால் வந்து 20-25 கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட இந்த மின்சாரத்தை பகிர்வுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு உபகரண கருவியில் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி மேன், ப்ரூஃப் பண்ணு மேன். இப்படி இந்த தாவேகா ஆட்சி வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து கொடுக்கு முளைச்சிருக்கு, ஊழல் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன கேள்வினா, ஒன்றியத்தில் வந்து பிஜேபி தானே இருக்குது. பிஜேபி இருக்கும்போது எப்பண்டா வந்து யாராவது ஊழல் பண்ணுவாங்க இடி அனுப்பலான்னு சொல்லிட்டு, ஏன் பழைய கேஸு செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே திருப்பி போட்டு இடி அனுப்பலையா? அந்த மாதிரி காத்துட்ருக்காங்க. நீங்கள் இவ்வளோ ஊழல் நடந்திருந்துக்கு நீங்கள் கப் சிப்புன்னு இருந்தீங்களா ஒன்றியத்துக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல்? அதுவும் வேம்பு
அவருக்கெல்லாம் ஒன்றியத்தில் எவ்வளோ டச் இருக்குது. அவர் வந்து சொன்னால் அவர்கிட்ட மோடி வந்து தனியாக வந்து சந்திப்பார். இவர் வந்து வாயை மூடிட்டு இருந்தாராமா. அவர் வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, ஸ்ரீதர் வேம்பு வந்து ஒரு எக்ஸில் ஒரு நாட்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது அது கலைவாணி கலை மையம் சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஃப்ரீ ஸ்கூல் நடத்துகிறேன், NIOSன்னு சொல்லுவாங்க, அது நடத்துகிறேன். அதுக்கு வந்து இவங்க அப்ரூவல் கொடுக்காம இந்த திமுக அரசு வந்து ரொம்ப டிலே பண்ணாங்க. அதுக்கப்புறம் தாவேக அரசு வந்துருச்சு, வந்தவுடனே எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவல் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன உடனே எல்லாரும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்கூல் தேனியில் இருக்குது, 2024 வந்து அது வந்து அப்ரூவல் வாங்கிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அது NIOS, அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த அப்ரூவலும் கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. உடனே வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்னொரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்டில் வந்து அதாவது இந்த கலைவாணி கல்வி மையம் அப்படிங்கிற பேரில் 2 ஸ்கூல் நடக்கு. நீங்கள் சொல்கிறது வந்து தேனி ஸ்கூலு, நான் சொல்கிறது வந்து தென்காசி ஸ்கூலு. தென்காசி ஸ்கூலில் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து தேனி ஸ்கூலு, நான் சொல்கிறது வந்து தென்காசி ஸ்கூலு. தேனி ஸ்கூல் வந்து ஆக்சுவலாக ஒரு ரிட்டையர்டான IPS ஆஃபீஸர் வந்து ஒரு ரொம்ப நாணயமானவர், எதுவுமே கை நீட்டி யார்ட்டையும் கையூட்டெல்லாம் வாங்க மாட்டார். அவருக்கு வந்து எப்பயுமே வந்து அதனால் காசே இருக்காது. அவர் ஒரு CBSE ஸ்கூல் நடத்திட்டு இருந்தார். எப்படி CBSE ஸ்கூல் நடத்திட்டு இருந்தார். அந்த ஸ்கூலுக்கு தமிழ்நாட்டில் வந்து NOC சர்டிஃபிகேட் கொடுக்கறதுல வந்து ரொம்பவே டிலே பண்ணியிருக்காங்க, நிறைய லஞ்சம் கேட்டிருக்காங்க. அதை என்னை கூப்பிட்டு புலம்பிட்டு நான் அந்த ஸ்கூலை மூட போகிறேன், நீங்கள் வேணால் இந்த பில்டிங்கில் வேறு ஸ்கூல் நடத்திக்கோங்க, நான் ட்ரஸ்ட்டை வந்து உங்ககிட்ட ட்ரஸ்ட்டாக நடத்திருந்துருப்பார் போல், ட்ரஸ்ட்டை வந்து நான் உங்ககிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அது ட்ரஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்கூலை வந்து நான் NIOS ஸ்கூலாக, அதாவது ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கூலாக, சேவை மைய ஸ்கூலாக நடத்தினேன். ஆனால் அதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய அங்கீகாரம் இல்லாததுனால இவங்க நிறைய இந்த DMK அரசு எங்களுக்கு வந்து கொடச்சல் கொடுத்தாங்க, கொடைச்சல். அதுக்கப்புறம் அது நான் கொஞ்சம் வருஷம் கழித்து கொஞ்சம் மாதம் கழித்து நான் வந்து அதை ஸ்டேட் போர்டாக மாற்றிடலாம், ஸ்டேட் போர்டு எஜுகேஷனாக அப்படின்னு நான் நினச்சிட்டு அதுக்காக நான் அப்ரூவலுக்கு போகும்போது அதுக்குமே வந்து எனக்கு கிடைக்கல, லஞ்சம் கேட்டாங்க. அதனால் நான் அதை நாங்கள் அப்படியே ஹோல்டில் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹோல்டில் வச்சுட்டோன்னா அப்போ அந்த ஸ்டேட் போர்ட் கன்வர்ஷன் பண்ணுறதை ஹோல்டில் வச்சுட்டாரு. இப்போவும் NIOS நடந்துட்டுருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, அவர் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நான் அந்த தேனி ஸ்கூலை பற்றி சொல்லலை, அதே குடையின் கீழ், அதாவது இந்த கலைவாணி கலை மையமா, அதுக்கு கீழே வந்து இன்னொரு ஸ்கூல் நான் தென்காசியில் இதுக்கப்புறம் அதை நான் ஆரம்பித்தேன். அது என் நண்பருடைய ஸ்கூலு, நான் அதை எடுத்து நடத்துகிறேன், இது நான் ஆரம்பித்தது. இதுக்கு நாங்கள் பில்டிங் விரிவாக்கத்துக்காக வந்து நாங்கள் DTCP அப்ரூவல் பண்ணியிருந்தோம், அதுக்கு லஞ்சம் கேட்டாங்க. ஆனால் அரசு மாறினதுக்கு உடனே எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவல் கிடச்சிருச்சு, ஐ அப்ரிஷியேட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. இப்போது ஸ்கூல் அப்ரூவல், அதுவும் ஃப்ரீ ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்கலப்பா திமுக காரங்க அப்படின்னா அவங்க NIOS வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்லாம் மக்களுக்கு தெரியாது. என்ன யோசிப்பாங்கன்னா, இது வந்து ட்வீட் வந்து ஒரு ஆங்கிலத்தில் போட்டுட்டு போயிட்டாரு, அங்கே பிரச்சனை இல்லை, இதை மீம் கார்டாக வந்து பரப்புவாங்கள்ல சங்கியோடைய பத்திரிகைகள், விஜயோட ஆதரவாக பேசக்கூடிய பத்திரிகைகள், அது எத்தனை பேரை போய் சேரும். ஃப்ரீ ஸ்கூலுக்கு DMK வந்து அப்ரூவல் கொடுக்கல, லஞ்சம் கேட்டாங்க, அதுதான் இவங்களோட இன்டென்ஷனு. ஸோ இது வந்து யூனியன் கவர்மெண்ட்க்கு கீழே வருது. சரி, அதை விட்டுருங்க. அப்போது ஸ்கூலுக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க திமுக மீது? ஒரு ஸ்கூலுக்கு அப்ரூவல் தர மாட்டிங்களா, அப்போ அதுவும் ஃப்ரீ ஸ்கூலில் நடத்துகிறாங்க, சேவை மையமாக நடத்துகிறாங்க அப்படின்னு தானே யோசிப்பாங்க. ஆனால் அதை அப்படியே வந்து தூக்கி போட்டு எல்லாரும் அடின்னு அடிக்கவும் டபக்குன்னு சுருங்கி DTCP அப்ரூவலாக மாறிடுச்சு. ஐயா, என் ஆடு திருடு போல, யாரோ ஆடு திருடின மாதிரி கனவு கண்ட, நான் பஞ்சாயத்து கூட்டினது தப்பு, என்னை விட்டுடுங்க. உங்களுக்கு ஸ்கூல் அப்ரூவல்னு போட்டு அதுவும் ஃப்ரீ ஸ்கூலு அப்படின்னு மென்ஷன் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு DTCP அப்ரூவல்னு சொல்ல தெரியாதா? போட்டு அடித்த உடனே கொஞ்சம் வந்து உண்மையை சொல்கிறாரு. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நந்தகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் TVK சார்ந்தவர், அவர் வந்து இந்த நந்தகுமார் TVK காரர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த CBSE ஸ்கூலுக்கு NOC கொடுக்கறதுல வந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வந்து எக்கச்சக்கமாக வந்து காசு அடிச்சிருக்கு இந்த திமுக அரசு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டாக வைக்கிறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில சமீபத்தில் வந்துட்டு ராஜ்மோகன் ஐயா வந்து ஒரு இதெல்லாம் சொல்லியிருப்பார் இல்லையா, நாங்கள் இனிமேல் வந்து NOCக்கெலாம் வந்து ஒரு பைசா வாங்க மாட்டோம், நீங்கள் வந்து NOC அப்ளை பண்ணிட்டு வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்லாம் சொன்னார்ல. சொன்ன உடனே இன்னொருத்தர் கூட வந்து ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் கேட்ட
கேட்டோம் உடனே எந்த லஞ்சமும் வாங்காமல் வந்து எங்களுக்கு என்ஓசி கொடுத்துட்டாங்க அப்படிலாம் போட்டாங்கல்ல, அது எல்லாமே இதனுடைய அடிப்படையிலேருந்து ஆரம்பம். இப்போது நந்தகுமார் என்ன சொல்கிறாருன்னா, இதற்கு முன்னாடி திமுக அரசு வந்து அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கு, அவ்வளோ காசு வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் 300 கோடி கிட்ட என்ஓசி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூல் கிட்ட வந்து 20லேருந்து 25 லட்சம் வரைக்கும் அடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதா இப்போ இவர் மேலே வச்சிருக்க குற்றச்சாட்டு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் 18ல நினைக்கிறேன், அதில் வந்து அன்பில் ராஜா வந்து இதை பற்றி பேசியிருக்கிறாரு. நான் பின்னாடி சும்மா மட்டும் ப்ளே பண்ண சொல்கிறேன், நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் ஒரு விளக்கம் தெளிவாக சொல்லிடுறேன். இது மாதிரி 20க்கும் மேற்பட்ட சங்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. அதில் இருக்கக்கூடிய ஒரு சங்கத்தினுடைய தலைவராக தான் இந்த நந்தகுமார் அவர்கள் இருக்கிறார். இந்த நந்தகுமார் அவர்கள் தொடர்ந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தனால அதனுடைய உண்மைத்தன்மையை வெரிஃபை பண்ணுறதுக்காக அவரை பற்றியும் செக் பண்ண வேண்டிய அவசியங்களுக்கு ஏற்பட்டுச்சு. ரெண்டாவது, இந்த நந்தகுமார் அவர்கள் பாஜகவினுடைய கல்வி பிரிவினுடைய தலைவராக இருக்கிறவர், மாநிலத்தினுடைய தலைவர். அன்பில் ராஜா என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர் வந்து மெட்ரிக் ஸ்கூல் அசோசியேஷனோட ஹெட்டாக இருக்கிறாராம். இது மாதிரி நிறைய அசோசியேஷன் இருக்குதான், இவர் ஒரு அசோசியேஷனுக்கு தான் ஹெட்டாக இருக்கிறாராம். அந்த அசோசியேஷனில் மோர் தென் 100 ஸ்கூல்ஸ் கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புதுசாக வர்ற அந்த ஸ்கூல் அது வந்து என்ஓசிக்காக வெயிட் பண்ணுது அப்படின்னா, அந்த ஸ்கூல் வந்து அப்ரோச் பண்ணி ஒரு 20லேருந்து 25 லட்சம் கிட்ட வந்து லஞ்சமாக வாங்கி நான் என்ஓசி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 300 கோடி கிட்ட ஏமாத்திருக்கிறாரு. இதுதான் இவர் மீது இருக்கிற முதல் குற்றச்சாட்டு. இதில் இன்னொரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு பார்க்கணும் அப்படின்னா, இவரோட புட்டு எப்போ வெளிப்பட்டது அப்படின்னா, அதுவுமே வந்து நீங்கள் இந்த நியூஸ் 18ல சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அன்பில் ராஜா அவர்கள் பேசியிருக்கிறாரு. அதாவது இந்த ஆஃபீஸ் ஆஃப் த கமிஷனர் ஆஃப் த ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு, அதுக்கு வந்து இவங்க ஸ்கூலை பற்றின டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணும் போல். அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, வேற ஒரு ஸ்கூலோட டாக்குமெண்ட் எடுத்து, அதாவது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு, எத்தனை ஃப்ளோர் இருக்குது, என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கிற வேற ஒரு டாக்குமெண்ட் எடுத்து இவரோட ஸ்கூல் நேம் அட்ரஸை மட்டும் எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணியிருக்கிறாரு. இதை பார்த்துட்டு இதில் ஏதோ ஃபோர்ஜரி நடந்திருக்கு, எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச ஒன்றியம் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இதோட ஜெனியூனிட்டி செக் பண்ணுறது இதுக்காக வந்து இதுக்கு இவங்க மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இது நடந்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக திமுக அரசு முடிவுக்கு வர சமயம், அந்த காலகட்டத்தில் தான் வந்து ஒரு மேலே கேஸ் ஃபைல் ஆகிட்டு இருந்திருக்கு. இதுக்கான வெரிஃபிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருந்ததுக்காக இப்போது இதை வச்சு இவர் மிரட்டப்பட்டாரா தாவேகா அரசால், அதனால் இந்த மாதிரியான என்ஓசி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை தூக்கிட்டு வந்து திமுக ஊழல் செஞ்சுருக்கு, லஞ்சம் வாங்கியிருக்கு அப்படின்னு இவங்க வந்து பேசுகிறாரா அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் வந்து பதிவு செஞ்சுருக்கிறாரு. இப்போ திடீர்னு இவங்க என்ஓசின்னு சொன்ன உடனே இவர் வேம்பு வந்து தூக்கிட்டு வர்றாரு. கடைசியில் வந்து என்ஓசி இல்லாது, நான் சொன்னது வந்து டிடிடிசிபி அப்ரூவல் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நிறைய பேர் ஊழல்னு சொல்லிட்டு சுற்றிட்டு திரிகிறாங்கல்ல, அதை இந்த மூலசத்தை தூக்கிட்டு வந்து ஜூலிக்கிட்ட வந்து ப்ரூஃப் கேட்குது. ஏண்டா அதுதான் ஆல்ரெடி வந்துட்டு வேம்பு மாற்றி பேசுகிறாருன்னு 2 நாட்களாக வந்து போட்டு வேம்பு மிதின்னு மிதிச்சிட்டு இருக்காங்க. அந்தாலே பேக் அடித்து நான் அந்த அப்ரூவலை சொல்லலைங்க, இந்த அப்ரூவலை சொன்னேன்றது மாறி இருக்கிறாரு. அதை தூக்கிட்டு வந்து கவிட்டு வந்து பேசுது நாய். இதில் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக தூங்காமல் யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்பித்தாகணும். அதாவது அதை வேம்புவர் வந்து மோடியோட பிஏக்கு ஒரு ஃபோன் அடித்தா போதும், மோடி அவர் கையில் இருந்து தபால்னு ஃபோனை பிடிங்க ஒரே ரிங்கில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாரு. அந்த அளவுக்கு நட்பு இருக்குது. அந்த நட்பை பயன்படுத்தி இவர் வந்து அவங்க மேலே குற்றம் சுமத்தலை. நீங்கள் சும்மா இருந்தீங்க, அதை நாங்கள் நம்பணும். சரி, நம்பிட்டோன்னே வச்சுக்கோங்க. அதாவது மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டு மீது வலை வீசி பிஜேபி வந்து காத்துட்டு இருந்தது, அவனா சிக்கட்டும் நம்ம இடி வந்து அனுப்புவோம், ஐடி அனுப்புவோம்னு சொல்லிட்டு. சேலத்தில் 2 வயசான குடுகுடு தாத்தா ஒரு நல்ல இஷ்யூக்கு இடி வந்துச்சு. இதெல்லாம் இவங்களுக்கு எவ்வளோ பெரிய தக்காளி தொக்கு, அப்படியே அள்ளி தூக்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி டிடிசிபி அப்ரூவல், ஸ்கூல் அப்ரூவலுக்கு என்ஓசிக்கெலாம் லஞ்சம் வாங்கினாங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருந்தீங்க, இதை நாங்கள் நம்பணும்.